ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு ஒரு சின்ன மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ நான் வந்து ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றுவேன். ஆடி மாதம் வருஷத்துக்கு ஒரு தடவை கூழ் ஊற்றுவேன். அதேமாரி புடவைலாம் சாமிக்கு வந்து சாத்துவேன். வருஷம் வருஷம் 2 வருஷமாக நான் வந்து சாமிக்கு வந்து மாலைலாம் போட்டிருந்தேன். லெமன் மாலை, எலுமிச்சப்பழ மாலை. ஸோ இந்த வாட்டி அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. பட் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேர்ஸ்டேவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, அந்த தேர்ஸ்டேக்குள்ளே நைட்டு வந்து கூழெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ஃப்ரைடே வந்து பூஜைக்கான எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ அன்றைக்கி இந்த மாலை வந்து வெட்டி வேறு மாலைன்னு சொன்னாங்க. ஸோ அது போட்டால் நல்லா சாமி ரூம் நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து வாங்கின்னு வந்து சாமி ஃபோட்டோக்கு போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 5:00 டைம் ஆயிடுச்சு. 5:00 ஏந்திச்சி நான் சமையல்லாம் உள்ளே செஞ்சு முடிச்சுட்டேன். குளிச்சுட்டு சாப்பாடெலாம் செஞ்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெளிச்சம் வந்த பிறகு தான் ரங்கோலி போட ஆரம்பித்தேன். எனக்கு எப்போவுமே சிம்பிளான ரங்கோலிஸ் தான் தெரியும். எல்லாம் க்ளீனாக ரங்கோலியெல்லாம் போட்டு வாசப்படியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக வந்து நான் முந்தின நாளவே எல்லாத்தையும் க்ளீனாக பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் காலையில் ஃப்ரைடே வந்து இதெல்லாம் முடிச்சிருவேன். நெக்ஸ்ட் வந்து சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு, சிலைங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு, பால், தயிர், சுகர் 3 சேர்த்து அபிஷேகம் பண்ணிவிட்டு, பூஜை பண்ணுறதுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து ரெடி பண்ணிவிட்டு, கலசமும் நான் வந்து வியாழக்கிழமையே ரெடி பண்ணி வச்சுருவேன். நான் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 8:00 ஆயிடுச்சு. 8:00க்குள்ளே எல்லாத்தையும் முடித்து சாமிக்கு வேணுன்ற ஐட்டம்லாம் எடுத்து ரெடி பேக்கில் வச்சுட்டு, ஆக்சுவலாக புடவை தட்டு பூரா நான் ஐட்டம்ஸை வச்சுருப்பேன். புடவை, வளையல் அண்டு இந்தமாரி பூஜை சாமான் எல்லாமே சேர்த்து சாமிக்கு கொடுக்குறதா இருக்கும். ஸோ அதனால நாங்கள் வேலை இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறதுனால நாங்கள் வந்து இது செஞ்சே செய்வோம். அதேமாரி நெக்ஸ்ட்டு பிரசாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கூழ் ஊற்றுவோம்ல, கூழ் அண்ட் பொடி மாவு, அப்புறமா வந்து அதுக்கு குழம்பு, சுண்டல் குழம்பு, அப்புறம் வந்து முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து இந்த குழம்புல வந்து நான் வந்து நான்வெஜ் எதுவும், அதாவது கருவாடெல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த நாள் நான் போட மாட்டேன். ஏன்னா கோயிலில் வந்து ஆடி மாதம் அப்படின்னு இருக்கும்போது கருவாடு போட்டிங்களான்னு கேட்பாங்க. நான் சொன்ன கோயிலுக்கு வந்து நான் கருவாடெலாம் எப்போவுமே போடுறதில்ல. நான் வந்து இதுமாரி முருங்கைக்காய் அதுமாரி எல்லாமே போடுவேன். அந்த முருங்கைக்கீரையும் ஃப்ரை பண்ணி பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. அண்ட் உள்ளே வந்து தரிசனம்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெளியே வந்து கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லோரும் வந்து கூழ் ஊற்ற நிறைய பேர் ஊற்றின்னு இருந்தாங்க. 3வது வேலைனா நிறைய பேர் ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஊற்றிட்டுருக்கோம். கோயில் உள்ள வந்து வீடியோலாம், ஃபோட்டோ அதெல்லாம் அலௌட் இல்லை. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. நாங்கள் எப்போவுமே எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் முடிச்சுட்டு மேலேயே அங்கே அன்னதானம் பண்ணுறாங்கோ. அன்னதானத்துக்கு முன்னாடி சாமிக்கு பிரசாதம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.